தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இந்த முதல் வாசகத்தில் நாம் காண்பது, எத்தனையோ வழியாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் நம்மோடு பேசுகிறது. நாம் முழு இதயத்தோடு சந்தோஷத்தின் பாட்டு பாட வேண்டும். கடவுள் நம்முடைய தண்டனையை மாற்றவும் நம்முடைய விரோதிகளை சிதறடிக்கவும் செய்கிறார். இஸ்ரேலின் கடவுள் நம்மிடத்தில் வாழுகிறார். நாம் மற்றவர்களுடைய கெட்ட செயல்களை, பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் கடவுளை உண்மையாய் அன்பு செய்வோம். இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் காண்பது, புனித பவுலோசுக்கு பிலோமினிடத்தில் உள்ள அன்பை பற்றியாகும். காரணம், அவன் கடவுளின் வசனம் பிரசங்கிப்பதற்கு உதவி செய்தான். பவுலோஸ் பிலோமினை பற்றி கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். இதுபோல் கடவுளின் வசனம் பிரசங்கித்து நாம் கடவுளோடுள்ள அன்பு காட்ட வேண்டும். அப்படியானால் கடவுள் நம்மிடத்தில் ரொம்ப சந்தோஷமாய் இருப்பார். நம்முடைய சிந்தனைகளாலும் பேச்சுகளாலும் செயல்களாலும் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாகுவோம். இந்த சுவிசேஷத்தில் ஸ்நாப யோகன்னான் கூறுகிறது, 2 உடுப்பு உள்ளவர்கள், ஒன்று இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆகாரம் உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு பங்கு வைக்க வேண்டும். பலம் உபயோகித்து நாம் மற்றவர்களுடைய பொருள்களை எடுக்கக்கூடாது. நாம் மற்றவர்களை ஒரு காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தாது இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிற பணம் கொண்டு திருப்தி அடைய வேண்டும். ஸ்நாப யோகன்னான் கூறினார், நான் தண்ணி கொண்டு ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் என் பின்னாலே வருகிறவன் பரிசுத்த ஆவியினாலும் தீனாலும் ஸ்நானம் கொடுப்பார். அவருடைய செருப்பின் வார் அவிழ்ப்பதற்கு நான் யோகியனல்லை. நாம் எளிமையுள்ளவர்கள் ஆவோம். நாம் மற்றவர்களை ஆத்மீகமாக வளர்த்துவதற்கு உதவி செய்வோம். இந்த ஆகமன காலத்தில் நம்மளே கெட்ட பாசங்களை விட்டுக்கிட்டு மற்றவர்களை அன்பு செய்தும் சேவித்தும் வாழ்வோம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் அனுகிரகிக்கட்டும்.